கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் ஆராதனையிலே கர்த்தருடைய சமூகத்துக்குள் பிரவேசிக்க நாம் ஆயத்தப்படுவோம். மகத்துவமுள்ள தேவனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து பணிந்து கொள்ள கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் உன்னதமான கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஜீவனுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் தாழ்மையோடு கடந்து வருகிறோம். கடந்த நாட்களிலெல்லாம் உம்முடைய விசேஷித்த சிறகின் பராமரிப்புக்குள் எங்களை வைத்து துக்கங்கள், கண்ணீர்கள், விபத்துக்கள், காயச்சீரங்கள், பயங்கள் சூழ்ந்திருந்த இடங்களிலே எங்களை ஒப்புக்கொடாமல் தப்புவித்து ஆதரித்து இந்த நாளிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே உம்முடைய இரக்கங்களுக்கு நன்றி சொல்லி உம்முடைய கிருபைகளில் களிகூர்ந்து உமக்குரிய கனத்தை செலுத்த நீர் தந்த அருமையான வாய்ப்புக்காக, வேலைக்காக உமக்கு நன்றி. ஆவதோடு வந்திருக்கிற நமது பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார். வீடுகளிலே ஆங்காங்கிருந்து கவனிக்கக்கூடியதான அன்பு உள்ளங்கள் மேல் கிருபைகளை பகரும். தெய்வ பிரசன்னத்தை இந்த நாளில் உணர்ந்து கொள்ளவும், கர்த்தருடைய கிருபைகளில் வளரவும், உம்மோடுள்ள உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளவும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களில் நிலைநிற்கவும் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் அனுக்கிரகம் செய்யுங்க. சகல தடைகள், குறுக்கீடுகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம். ஆவி, ஆத்ம, சரீரத்தில் இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. அவருடைய விசுவாசத்தை வலுப்பெற செய்யுங்க. காருண்யம் என்னை கேடகத்தில் மறைத்து கொள்ளுங்க. இந்த நாளின் ஆராதனையின் ஒவ்வொரு பாகமும் எங்கள் வாழ்வுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. தகப்பனே, நம்முடைய அன்பு கரத்தில் ஆராதனையும் எல்லைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். தூரத்திலும் சமீபத்திலும் உள்ள மகிமையை விளங்க பண்ணி நம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதித்து திருநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை தாழ்மையோடு கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே என்று சொல்லி கர்த்தரை பாட போகிறோம். அவர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் நினைத்து அவர் நம்மேல் பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது என்பதை நாம் நினைவு கூர்ந்தவர்களாய் தேவனை பாடி மகிமைப்படுத்துவோமா? அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, அளவற்ற அன்பினா அணைப்பவோரே, எண்ணற்ற நன்மையா நிறைப்பவோரே, அளவற்ற அன்பினா அணைப்பவோரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவோரே, மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே, மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே, அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தரையும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரையும் செய்கைகள் மகத்துவமானதே, கர்த்தரையும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரையும் செய்கைகள் மகத்துவமானதே, நித்தியரையும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே, நித்தியரையும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே, அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே,
கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுவே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆப்பரிப்பேனே அகமகிழ்ந்து. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆப்பரிப்பேனே அகமகிழ்ந்து. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதன்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதன்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. எச்சன்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. எச்சன்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆப்பரிப்பேனே அகமகிழ்ந்து. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நிச்சய நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே, நீ பாராட்டின விதங்கள் ஏராளம் அப்பா. ஹல்லேலூயா. என்னை நீர் நடத்தி வந்தது ஆண்டவர் நினைக்கும் போது நன்றியோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? சில நிமிடங்கள் கர்த்தரை உயர்த்துவோமே. ஹல்லேலூயா. ஆமென். நாள் கரம் பற்றி வழி நடத்தின தெய்வம், ஆமென். எண்ணற்ற நன்மையால் நிரப்பின தெய்வம், திவ்ய ஆசீர்வாதங்களை தந்த தெய்வம், பாதுகாத்து வழி நடத்தின தெய்வம், நம்மோடு இருந்து நம்மை உயர்த்தின தெய்வம். ஹல்லேலூயா. போதித்து வழி நடத்தின தெய்வம், ஆமென். குழியில் விழாதபடி நம்மை காத்து கொண்ட தெய்வம், ஆமென். மரண கண்ணிகளுக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சித்த தெய்வம், அளவற்ற திவ்ய அன்பை நம்மேல் பகர்ந்து திவ்ய அன்பை நம்மேல பொழுந்து ஹல்லேலூயா மட்டுமாய் பாதுகாத்த தெய்வம், அவரை உயர்த்துவோம். ஆமென். நீர் ஒருவரே பெரியவர்,
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமே. உம்மை உயர்த்துவதுவே எங்கள் வாஞ்சை, உம்மை உயர்த்துவதுவே, உம்மை போற்றி துதிப்பதுவே எங்கள் ஏக்க. நீர் ஒருவரை ராஜாதி ராஜா, நீர் ஒருவரை கத்தாதி கத்தா. எங்களோடு இருக்கிற தெய்வம், எங்களோடு இருக்கிற தெய்வம், எங்களை கனப்படுத்துகிற தெய்வம், மேன்மைப்படுத்துகிற தெய்வம், உயர்த்தின தெய்வம் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Yes Lord, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Yes Lord, ஆமென். ஹல்லேலூயா. எஸ் ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே சொல்கிறா, வெற்றி பவானி சொல்கிறா. என் ராஜா முன்னே சொல்கிறா, வெற்றி பவானி சொல்கிறா. குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேச பறித்து கொண்டா. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேச பறித்து கொண்டா. சிலுவையில் அறைந்து விட்டா, சிலுவையில் அறைந்து விட்டா. இயேசு காலாலே மிதித்து விட்டா, இயேசு காலாலே மிதித்து விட்டா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டா, இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டா. பாவங்கள் போக்கிவிட்டா, இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டா. இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானே சுகமானே, நான் சுகமானே சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு
வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவிலே என் இயேசு வரப்போகிறார். மேகங்கள் நடுவிலே இயேசு வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். என் கண்ணீரெல்லாம் துடைப்பா. இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. ரபா ஷந்தலபோடிரபா லாரபோடிரம் தலரபோடிரபா ஷந்தலபோ. ஹல்லேலூயா. ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நான் தோற்று போவதில்லை. என் அப்பா கூட இருக்கையில், என் அப்பா கூட இருக்கையில் ஆமென் நான் தோற்று போக வேண்டியதில்லை. ஆமென். வெற்றியினுடாய் வழி நடத்துகிறவர். தாராபா சந்தலபோடுரம் தலாரபடுரபோ தாராபோடுரம் தலாரபடுரபா சந்தலபோ. எந்த சூழ்நிலையிலோ என்னோடு இருந்து என்னை பலப்படுத்தி ஆமென் எனக்கு உதவி செய்கிற நல்ல சமாரிய, நல்ல சமாரிய என்னோடு என்னோடு. டாராபா சந்தலபோடுரம் தலாரபடுரபோ டாராபா சந்தலபோடுரம் தலாரபடுரபோ டாராபோடுரம் தலாரபடுரபா சந்தலபோ. ஆமென். கூட இருக்கிற தெய்வம், கூட இருந்து வழி நடத்துகிற தெய்வம், கூட இருந்து வழி நடத்துகிற தெய்வம், சர்வ வல்லமுள்ள தெய்வம், சர்வ வல்லமுள்ள தெய்வம். தாராபௌடிரம் தலாரபடுரபா உடாரபா சந்தலபௌடிரம் தலாரபடுரபா உடாரபௌடிரம் தலாரபடுரபா சந்தலபௌடிரபோ அந்தலாரபடுரபௌடிரம் தலாரபடுரபௌடிரம் தலாரபடுரபோ. எஸ் லார்ட். ஆமென். எங்களோடு இருக்கிறவர், எங்களோடு இருக்கிறவர், வெற்றியை பந்தளிக்கிறவர். எந்த துன்பங்கள் வந்தாலும் ஆமென், எந்த சோதனைகள் ஆமென் எங்களுக்கு எதிராக வந்தாலும் அவைகள் எல்லாம் ஜெயிக்க, அவைகள் எல்லாம் ஜெயிக்க முன்னேறி செல்ல எங்களை பலப்படுத்துகிற தெய்வம், எங்களை பலப்படுத்துகிற தெய்வம் கூட இருக்கிறார். லாராபா சந்தலபௌடிரபா அந்தலாரபடுரபௌடிரம் தலாரபடுரபோ உடாரபா சந்தலபௌடிரம் தலாரபடுரபோ. ஆமென். ஹல்லேலூயா. கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிற தேவன், நான் உன்னை பலப்படுத்துகிறவர். ஆமென். உன் இக்கட்டில் நான் சகாயம் பண்ணுகிற தேவன். ஆமென். உன்னை தள்ளாட விடுவதில்லை, உன்னை கலங்கி திரு நான் விடுவதில்லை. லாராபௌடிரம் தலாரபடுரபா சந்தலபௌடிரபோ அந்தலாரபடுரபௌடிரம் தலாரபடுரபோ. எஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. யாவரும் அப்படி எழும்பி நிற்போமா? இந்த நல்ல தெய்வம் நம்மோடு இருக்கிற தெய்வம். ஆமென். அவர் நம்மோடு இருப்பது எவ்வளவு மகிழ்ச்சி. ஆமென். அல்லது கர்த்தரோடு கூட நாம் இருப்பது ஆமென் அது மகிமை நிறைந்ததான பாக்கியமாய் ஆமென் அவரோடு கூட உறவாடி மகிழ்கிறதான அந்த உன்னத பாக்கியத்தை அடைந்தவர்களாக நாம் காணப்படுவோமாக, செதுப்படுவோமா. என்று ஆனந்தம் என் இயேசு தருகிறா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி அவர் பாடப்போகிறோம். அல்லேலூயா.
என்றும் ஆனந்தம் என்னேசு தருகிறா, என்றும் ஆனந்தம் என்னேசு தருகிறா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னத மறைவில் வல்லவ நிழலில் என்று தங்குவே, உன்னத மறைவில் வல்லவ நிழலில் என்று தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே, தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறக என்னை மூடி காத்து நடத்துவா, தமது சிறக என்னை மூடி காத்து நடத்துவா. அவரது வசனம் ஆவி பட்டயம் எனது கேடயம், அவரது வசனம் ஆவி பட்டயம் எனது கேடயம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் போதாமல் காத்து கரங்களில் ஏந்துவா, பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவா. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறா, என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்வேன், சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்வேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் மேற்கொண்டு, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் மேற்கொண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் நான் இயேசு தருகிறா, என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதி
துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இரவின் பயங்கரம் பகலின் நம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலின் நம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்று விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்று விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே அம்மே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். 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 அரபா சந்தரா முடரபா அம்மே லாரபா உடரந்தலாரா முடரபு அம்மே உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவே. சிங்கத்தின் மேல் பாம்பின் மேல் நடந்து சொல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் அமேன் எங்களுக்கு தந்தவர். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே அமேன் உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. அமே சகல அதிகாரமும் வானத்துக்கு கீழே சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமே சகல அதிகாரமும் உடையவராய் சர்வ வல்லமுள்ள தேவன் நீர் விற்றிருக்கும் போது அமேன் பிள்ளைக்கு அதே அதிகாரத்தை தந்து தேசத்தை ஆளுந்துகொள், தேசத்தை ஆண்டுகொள், சகலத்தை மாண்டுகொள் என்று சொல்லி சகலத்தை அவனுக்காய் கொடுத்த தெய்வம். அம்மே எங்களை தொட்டு போவதற்காக அல்ல, வெற்றி சிறந்தவளா விடுதலையோடு கூட உம்மை மகிமைப்படுத்த உம்மை உயர்த்த எங்களுக்கு கிருபை செய்கிற தெய்வோ. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. யாவரும் அப்படி அமர்ந்து கொள்வோமா? ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் நம்முடைய சபையாம் குடும்பத்தாரை தேவன் பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். கடந்த நாட்களிலும் நாம் ஜெபித்தோம், கடந்த வாரத்திலும் நாம் ஜெபித்தோம். ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நம்முடைய சபையாம் குடும்பத்தில் உள்ளதான நபரை நம்மோடு கூட சேர்ந்த ஆண்டவரை ஆராதிக்கும்படியா தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்னும் நம்முடைய சபையாம் குடும்பத்தின் மேலே தெய்வீக பாதுகாப்பு இருக்கும்படியா இந்த நாட்களிலே தேசத்தில் காணப்படுகிற சகல ஆதிக்கங்களின் வல்லமைகளை முறிந்தோடி போய் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியா இரு கரங்களை பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா நம்முடைய சபையாம் அங்கத்தினர் ஒவ்வொருவரை தெய்வீக பாதுகாப்புக்குள்ளாக்கி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. தேவனுடைய பாதுகாப்பு வருகையிலும் போகையிலும் காணப்பட வேண்டும். ஒவ்வொருடைய வாகனங்களையும் தேவன் ரத்தம் கொண்டு முத்திரையிட வேண்டும். நம்முடைய சிறகுகளை மறைத்தள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவள் செய்கிறதான பணிகளிலே ஆமென் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் அவள் செய்கிறதான பணியிலே தெய்வீக கரம் கூட இருந்து ஆமென் யோசேப்பின் நிமித்த போத்திபார் ஆசீர்வதிக்கப்படுவதை ஆமென் அவன் அறிந்து கொண்டது போல ஆமென் யாக்கோபின் மூலம் அவனுடைய ஹல்லேலூயா அவனுடைய மாமனார் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதை அவன் அறிந்து கொண்டது போல இந்த நாட்களிலே ஹல்லேலூயா நம்முடைய சபையாம் குடும்பத்தாரை தேவன் எடுத்து பயன்படுத்தும்படியா ஆமென் தெய்வீக பாதுகாப்புக்குள்ளே காணப்படும்படியா தீங்கு மருளை அணுகாதபடிக்கு தம்முடைய கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியா ஆமென் ஆண்டவர் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அஜா நீர் உம்முடைய கிருபை கட்டளையிடுவீராக. உம்முடைய கிருபை கட்டளையிடுவீராக. இம்மட்டும் பாதுகாத்தி உமக்கு நன்றி. இம்மட்டும் பாதுகாத்தி இம்மட்டும் விடுவித்தி இம்மட்டும் வழிநடத்தினீ உமக்கு நன்றியப்பா. இன்னும் உம்முடைய பாதுகாப்பின் கர இன்னும் உம்முடைய பாதுகாப்பின் கர கூட இருந்து வழி நடத்தட்டு கூட இருந்து வழி நடத்தட்டு ஆமென் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்கிற தேவா ஜெபங்களை கேட்கிற தேவா பதிலை தருகிற தேவா பதிலை தந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற தேவுக்கா மக்கள் நன்றி. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். இம்மட்டும் ஜெயம் தந்த தேவனுக்கு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றியப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இம்மட்டுமா தேவனை பாடி மகிமைப்படுத்த அவர் நமக்கு கிருபை செய்தாரே. தொடர்ந்துள்ள நேரத்திலும் தேவாவியானவர் நம்மோடு கூட ஆசீர்வாடும்படியா ஹல்லேலூயா தம்முடைய மகனை மறைத்து தேவனும் தம்முடைய வார்த்தை நமக்கு பகிர்ந்தளிக்கும்படியா ஆவில் உற்சாகமா உள்ளதான ஒரு சுருக்கமாய் செபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். Yes, Lord. Amen. Hallelujah. Yes.
ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவரை ஒன்றாய் நாம் இந்த நாளில் ஆராதித்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். அறிவிப்புகளை நாம் கவனிப்போம். முதலாவது நாம் கேட்டது போல மிஸ்டர் பாபு ஒன்று எழும்பி நில்லுங்க, இந்த பக்கம் ஒன்று வாருங்க பார்ப்போம். அவருக்கு உண்மையான பெயர் கிளாஸ்டன் பெஞ்சமின். திரும்பி நில்லுங்க. அவருக்கு வேண்டித்தான் போன வாரத்தில் நம்ம ஜெபம் பண்ணோம். 80% மேலாக இருதய அடைப்பினால் திடீரென்று ஏற்பட்டதான ஹார்ட் அட்டாக் நிலைமையில் மருத்துவமனையில் ஆபத்தான நிலைமையில் சேர்க்கப்பட்டார். சில மருத்துவ உதவிகளுக்கு கர்த்தர் வாய்ப்பளித்தார். இந்த நாளிலே சந்தோஷமாய் நம்மத்தில் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கு. ஒரு நிமிஷம் கரங்களை அவருக்கு நேராக நீட்டி, கர்த்தாவே, 2 வாரத்திற்கு முறை ஞானஸ்நானம் எடுத்தவர் தன் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து முன்னேறுகிறார். சில மாதங்களுக்கு முன்னுடைய துணை இந்த உலகத்திலிருந்து மாற்றப்பட்டார். அவர் வீட்டில் தனிமையாக இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் அவரோடு இருக்க வேண்டும். அவர் தொடர்ந்து ஆலயத்தில் தூணாய் தேசத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய கர்த்தர் அவரை பயன்படுத்தும்படிக்கு கர்த்தருடைய நாமத்தில் அவரை நாம் வாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவை, கர்த்தருடைய நாமத்தில் அன்பு சகோதரனை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இக்கட்டான நிலைமையில் கர்த்தர் அவரை விடுவித்து தப்புவித்து எங்கள் மத்தியில் இந்த நாளிலே எங்கள் சாட்சியாக நிறுத்தின தயவுக்கு நன்றி. கரத்தினுடைய மறைத்தருளும் நீர் கொடுக்கிற ஆயுசின் நாட்களை தேவநாம மகிமைக்கு, தேசத்தில் அநேகருடைய ரட்சிப்புக்கு உடைய மகனை சாட்சியாக மாற்றுங்க. கம்யூனிச தீவிரவாதியாயிருந்த அமுதடியான் நீண்ட வருஷங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசியாமல் இருந்த மகன் இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் கடந்து வந்து தேவனை ஆராதிப்பதற்கு நீ தந்த பாக்கிய பதவிக்கு நன்றி. கிருபையில் பெருகட்டும், சாட்சியாய் மாறட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆரோக்கியமாக்கி ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நன்றி. நன்றி. போலாம். இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை 7 மணிக்கு சீஷத்துவ தலைவர்களுடைய கூடுகை ஆலயத்தில் நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் உபவாச ஜெபம் ஆலயத்தில் உண்டு. அன்றென்றுள்ள தனி ஜெபங்களில், குடும்ப ஜெபங்களில் நாம் நம்மவர்களைப் போல அநேகருக்காக பரிந்து பேசி நாம் ஜெபிப்போம். இந்த நாட்கள் தேசத்தை கர்த்தர் சந்திப்பார். தேசத்திலே தேவனுடைய திட்டம் மகிமையாய் நிறைவேறும். நாம், நமது குடும்பம், நம்முடைய தலைமுறை இந்த தேசத்தில் சாட்சிகளாய் உயர்ந்து நிற்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம் மூலமாய் அநேகர் ஜீவனுள்ள தேவனை அறிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆக சாட்சிகளாய் மாறுவோம். ஒன்று கூடி தேவனை பல்வேறு கூடுகையிலே வந்து ஆராதிப்பது நம்ம எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த நாட்களில் நாம் கற்றுக்கொண்டதை, பெற்றுக்கொண்டதை அநேகருக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு வாய்ப்புகளை தருகிறார். பலப்படுவோம், காலத்தை பயன்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் வாசிப்புக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 32 வரை உள்ள வாக்கியம். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம் முதல் 32ஆம் வாக்கியம் வரையிலும் நாம் எழும்பி நின்று மாறி மாறி வாசித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிற்பாடு ஸ்தோத்திர பாடலை பாடும் பொழுது கர்த்தருடைய காணிக்கை அர்ப்பித்து நாம் ஜெபித்து உட்காரலாம். ஸ்தோத்திரம். எபேசியர் 4:11ஆம் வாக்கியம் முதல் 32ஆம் வாக்கியம் வரையிலும் சேர்ந்து வாசிப்போம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே
அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தான். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இறுதி கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோടെ நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்துள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கிடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த வசனங்களால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நின்றவனமார் ஸ்தோத்திர பாடலை பாடி கர்த்தருடைய காணிக்கை அர்ப்பித்த நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன். நான் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, மகிழ்ச்சியான அந்த கால வேளையிலே மறுபடியும் எங்களை தாழ்த்தி வருகிறோம். எங்களையும் எங்களுக்குள்ளவைகளையும் கர்த்தருக்கு முன்னே காணிக்கையாக்குகிறோம். முதல் பிள்ளைகளுக்கு தேவனேருள்ள ஈவாய் அருளின உத்தமமான ஆசீர்வாதங்களிலிருந்து ஏறெடுத்து படைத்திருக்கிற
அப்பா, காணிக்கைகள், ஸ்தோத்திர பலிகள், முதற் பலன்கள், பொருத்தனை காணிக்கைகள், தசமபாவங்கள், உற்சாக பலிகள், ராஜா மிஷனரி ஊழியங்களுக்கு, உடைந்த ஊழிய பகுதிகளுக்கு, வேதாகம கல்லூரி ஊழியங்களுக்கு, ஆலயத்தின் விரிவாக்க பணிகளுக்கு, ஏழை மாணவர்கள், ஏழை ஊழியர்களுக்கு என்று பல்வேறு வகையில் ஆண்டவர் வெவ்வேறு நேரங்களில் உணர்த்திய தேவனுடைய உணர்வுகளுக்கு, ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து உத்தமமாய் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிற கரங்களை என் தேவன் ஆசீர்வதியுங்க. நம்முடைய கணக்கில் அவைகளை வைத்தருளுங்க. இவைகளை நிமித்தம் நமது பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணி அவருடைய நான் அப்பத்தை தண்ணீரையும் ஆரோக்கியமாக்கி, கிருஷி பலன்கள், மிருக ஜீவன்களை பெருகும்படி செய்து, தொழில்துறைகள், ஸ்தாபனங்களை கட்டி எழுப்பி, வேலை இடங்களை மனரம்யமாக்கி, வழி வாகனங்களில் பாதுகாத்து, தேவையற்ற விக்கினங்கள், செலவினங்களை தவிர்த்து தேசத்திலே சாட்சிப்படுத்துங்க. உம்மை கனம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளுடையதான மேன்மையை தேசத்திலே ரட்சிப்பாய் வெளிப்படுத்துங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. இந்த ஒவ்வொரு காசும் திருநாம மகிமைக்கு காரணமாயிருப்பதாக. நம்முடைய பிள்ளைகள் எடுத்த வாயின் உதடுகளின் பலிகளாகிய ஸ்தோத்திர காணிக்கைகளை ராஜா அவருடைய கையின் பிரயாசங்களை மனமு வந்து அங்கீகரித்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய வசனத்தின் மூலம் எங்களோடு பேசுங்க. உம்முடைய வசனத்தை பிடித்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க கிருபை தாருங்க. ஆவி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரும். நன்றி. ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16வது வாக்கியம் ஒரு எச்சரிப்பின் வாக்கியம். இந்த நாளிலே நாம் அதை வாசித்து நமது வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆலோசனையை ஞாபகப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16வது வாக்கியம். ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகளின் தகப்பனாயிருந்த ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு 40வது வயதில் அவன் ரெபேக்காளோடு திருமணம் ஆகிறான். 20 வருடங்கள் தாண்டி 60வது வயதில் ஏசா, யாக்கோபு என்ற இரட்டை பிள்ளைகள் அவனுக்கு பிறக்கிறார்கள். முதல் பிறக்கிறவன் ஏசா. அவன் சிவப்பு நிறமானவன். அவன் மிக சிவப்பாயிருந்தான். ரோம கம்பளியினால் சரீரம் போர்த்தப்படுவது போல சரீரம் முழுவதும் ரோமத்தால் நிரம்பினவனாயிருந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 24, 25 வாக்கியங்களிலே நாம் பார்க்க முடியும். இவன் வளரும் நாட்களில் வேட்டையில் அவன் மிக பிரியமுள்ளவன். ஏசா வன சஞ்சாரிய, காடுகளில் சஞ்சரிக்கிறவனாய் இருந்தான். ஆதியாகமம் 25, 28 அதை பார்க்கிறோம். தகப்பனாருடைய வாய்க்கு ருசிகரமான பொருட்களை சமைத்து வேட்டையாடினவைகளில் கொடுத்து ஈசாக்கு வயோதிபத்திலே மூத்த முதல் பிறந்த ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான் என்று நாம் 25, 28 தான் பார்க்கிறோம். இவன் ஆதியாகமம் 33:16 பார்க்கும் பொழுது சேயீர் என்ற மலை தேசத்தில் குடியேறினான். அவன் குடியிருந்த தேசம் ஏதோம் தேசம் என்று அறியப்படுகிறது. ஏதோம் தேசம் என்றாலும், சேயீர் தேசம் என்றாலும், இதுமேயா தேசம் என்றாலும் ஏசாவின் வம்ச வழியினர் குடியிருந்ததான
தேசத்தையே குறிக்கிறது. அது சாவுக்கடல். இஸ்ரவேல் தேசத்திலே யோர்தான் நதி கடைசியில் சென்று சேருகிற இடம் டெட் சி, சாவுக்கடல். அந்த சாவுக்கடலுக்கு தென் பகுதியிலே சுமார் 160 கிலோமீட்டர் நீளமும் 32 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு சின்ன நாடு தான் இந்த ஏதோம் தேசம் அல்லது சேயீர் தேசம் அல்லது இதுமேயா தேசம் என்று வேத புஸ்தகத்திலே நாம் உபாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியத்தில் அதை பார்க்க முடியும். இந்த தேசத்தில் சுமார் 300 அடிகள் வரையிலும் உயர்ந்த செங்குத்தான அநேக மலைகள் இருந்தது. அதில் சரிவுகளிலே அநேக கெபிகள், குகைகள் இருந்தன. ஆக இந்த செங்குத்தான மலைகள் உள்ளதான உயர்ந்த மேடுகளிலே ஏசாவின் வம்சம் பரவியது. நாம் இங்கே வாசிக்கிறோம், ஏசாவை போல சீர்கெட்டவனாய் இல்லாமல் இருக்க எச்சரிக்கையாய் இருங்கள் என்று ஆவியானவர் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு முன்னே ஒரு எச்சரிப்பை தருகிறார். சீர்கேடு என்ற வார்த்தையை இந்த வேத பகுதியில் பார்க்கும் பொழுது உலக போக்கை பின்பற்றுகிறவன், உலக போக்கு, உலகத்தின் மக்களுடைய போக்கை பின்பற்றினான் அல்லது புனிதமானவற்றை புனிதமாய் கனம் பண்ணாதவன், தேவனையோ தேவனுக்குரிய புனிதமாய் தேவன் ஏற்படுத்திய கனத்துக்குரியவைகளையோ கனமாய் மதிக்காதவன். ஆக உலக மக்களைப் போல சிந்தித்து உத்தமமான புனிதமான நிலைநிற்கிற மேன்மையான காரியங்களை மேன்மையாய் எண்ணாமல் அற்பமாய் எண்ணுகிறவன் தான் சீர்கெட்டவன். இந்த வார்த்தையில இந்த இடத்தில் அந்த வார்த்தையின் மூல அர்த்தம் எபிரேய பதத்தின்படி இவ்வண்ணம் இருக்கிறது. ஆக வேத புஸ்தகத்திலே நாம் கற்றுக்கொள்ள ஏசாவை கர்த்தர் நமக்கு முன்னே மறுபடியும் நிறுத்துகிறார். அவன் வாழ்க்கையில் பின்பற்றிய உலகத்தரமான போக்குகள் நாம் இந்த நாளிலே நினைவில் கொண்டு வரும் பொழுது நமது வாழ்க்கையில் அவைகள் இல்லாமல் இருப்பதற்கு எச்சரிக்கையாய் இருக்க ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை நினைப்பூட்டுகிறார். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29ஆம் வாக்கியம் முதல் நாம் அங்கே ஏசா ஒரு நாளில் வனத்தில் போய் வேட்டையாடி வீட்டிற்கு களைத்து வரும் நேரம். ஆதியாகமம் 25-29 முதல் நாம் பார்க்கும் பொழுது அந்நேரத்தில் தம்பி அல்லது கூட பிறந்த யாக்கோபு சிவப்பு நிறமுள்ள கூழ் பாயாசம் காய்த்து வேக வைத்துக் கொண்டிருக்கிறான். அதனுடைய மனமும் நிறமும் ஏசாவை கவர்ந்து கொண்டது. களைத்து போன நிலையில் இருந்த ஏசா அந்த பாயாசத்தில் கொஞ்சம் எனக்கு கொடு என்று கேட்கிறான். இந்த நேரத்தில் தம்பி யாக்கோபு ரொம்ப கரிசனையா இருக்கிறான். பிறப்பில் ஏசா பிறக்கும் பொழுதே அவனுடைய குதிகாலை பிடித்து கொண்டே பிறக்கிறான் யாக்கோபு. சில நிமிடங்களுக்கு பிறகு அல்ல, ஏசாவின் பிறப்பின் பொழுது அவனுடைய குதிகாலை பிடித்து கொண்டே அவனும் பிறக்கிறான். அப்போ முதல் பிறந்தவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் தேவன் வைத்திருக்கிறார். அப்ரஹாமின் ஆசீர்வாதம், அப்ரஹாமின் மூலமாய் உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் தலைமுறையின் மூலமாய் நிறைவேற வேண்டியிருக்கிறது. அந்த ஆசீர்வாதமான பகுதியில முதல் பிறந்த நிலை தனக்கு இல்லையே என்ற ஏக்கம் யாக்கோபுக்கு நிச்சயம் இருந்திருக்க வேண்டும்.
அதன் மேல் அவன் கரிசனையா இருக்கிறான். ஆனா ஈசா, தம்பி யாக்கோபு, உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்து விடு, நான் இந்த பாயாசத்தை உனக்கு தந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? 32ஆம் வாக்கியம். அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேன், இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எண்ணத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றம் கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று ஆண்டவர் ஞாபகப்படும்படி எழுதி வைக்கிறார். உத்தமமான மேன்மையான ஒன்றை சிந்திக்காமல் நிஸ்சாரமான ஒருவேளை போஜனத்திற்கென்று விற்று போடுகிற ஒரு அற்பமான சிந்தியாத ஒரு தன்மையை நாம் ஏசாவில் பார்க்கிறோம். ஜாக்கிரதையாயிரு என்று அவைகளின் மூலம் கர்த்தர் நம்மை நினைப்பூட்ட விரும்புகிறார். ஆதியாகமம் 26, 34, 35 வாக்கியங்களிலே ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பேயரினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மன நோவாய் இருந்தார்கள். பெலிஸ்தியர், ஏத்தியர் என்கிற ஜனம் அப்ரஹாமின் நாட்கள் முதலே அவர்கள் கானான் தேசத்தின் பூர்வீக குடிகளில் சிறப்பாய் மேலோங்கினவர்களாய் இருந்தார்கள். அந்த ஏத்தியருடைய கையிலிருந்து தான் தெபோராள், சாராள், அப்ரஹாமின் மனைவி சாராள் மரித்த பொழுது அடக்கம் பண்ணுவதற்கு ஏத்தியருடைய கையிலிருந்து தான் மக்பேலா குகையும் சார்ந்த நிலமும் மரங்களையும் அப்ரஹாம் வாங்கினதை நாம் பார்க்க முடியும். அந்த பூர்வீக கானானின் குடிகள், அவர்களுடைய பழக்கங்கள் தேவனுடைய பார்வையில் அருவருப்பானவைகள். பாரம்பரியமான தேவர்களை பின்பற்றி தேவனுக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்களை, கலாச்சாரங்களை உடைய அந்த தேசத்தின் குடிகளில் ஏசா அப்ரஹாம் ஈசாக்கு மூலமாய் கொடுக்கப்பட்ட தெய்வீக ஒழுங்குகள், உபதேசங்கள், பிரமாணங்கள், உணர்வுகளை மறந்து பெண் கொண்டான். அவர்கள் தாய்க்கு தகப்பனுக்கு மனநோவாயிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த மனநோவை வலுப்படுத்துவதற்கு, இன்னும் வீட்டுக்குள்ளே வேதனையை கூட்டுவதற்கு அவன் இஸ்மவேலின் குமாரத்தியை கூட, மகலாத்தையும் கூட விவாகம் பண்ணினான் என்று 28:8-9 பார்க்கிறோம். தவறு வந்துவிட்டது, வீட்டுக்குள் வேதனை. ஆனாலும் தன் இருதயத்தை இன்னும் கடினப்படுத்தி இன்னும் மேற்கொண்டு தவறையே செய்து முன்னேறுகிற ஒரு நிலை குடும்பத்திற்குள்ளே ஏசா செய்ததை எச்சரிப்பாக வேத புஸ்தகத்திலே ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திரம். அதை குறித்து நாமும் நமது வாழ்க்கையில சிந்தித்துக் கொள்ள வேண்டும். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் நாம் திருப்பும் பொழுது, எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் அதன் 14 முதல் 21 வரை உள்ள வாக்கியங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு பயணித்து வரும்
நேரம். மோசே தலைவனாய் இருக்கிறான். இப்போ வனாந்தர பகுதியிலே ஷாவுக்கடலுக்கு கீழாக கானானுக்கு மேலே யாத்திரை பண்ணுவதற்கு இந்த ஏதோம் தேசத்தின் வழியாக போவது மிக லகுவான பாதை, தேவையான ஒன்று. மோசே தூது அனுப்புகிறான். நமது அடியாராகிய நாங்கள் எகிப்திலே 400 வருடங்கள் சிறுமைப்பட்டவர்களாயிருந்து கர்த்தர் எங்களுக்கு வாக்குப்பண்ணின கானான் தேசத்திற்கு நாங்கள் புறப்பட்டு செல்லுகிற நேரம் இது. அப்பொழுது ஏசா அங்கே இல்லை. பல 100 வருடங்களுக்கு பின்னால் அந்த ஏதோம் தேசத்தை இன்னொரு ராஜா அவனுடைய சந்ததியில் ஆட்சி செய்கிறான். அந்த ஏதோமின் ராஜாவிடத்தில் மோசே செய்தி அனுப்புகிறான். எங்களுக்கு ராஜபாதை, ரோடு, ராஜபாதையை எங்களுக்கு காட்டும். வலது பக்கமோ இடது பக்கமோ நாங்கள் திரும்ப மாட்டோம். உங்களுடைய தேசத்துள்ள தண்ணீரையோ வேளாண்மையோ நாங்கள் விரும்ப மாட்டோம். ஒரு தானியத்தையும் நாங்கள் ஏதாவது வாங்குற காசு கொடுத்து வாங்குவோம். உங்க தேசம் வழியா போக அனுமதி தர வேண்டும் என்று கெஞ்சினார். ஆனால் அவர்கள் 20ஆம் முதல் வாசிக்கும் பொழுது, அதற்கு அவன், நீ கடந்து போகக்கூடாது என்று சொல்லி வெகு ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான். இப்படி ஏதோ தன் எல்லை வழியாய் கடந்து போகும்படி இஸ்ரவேலுக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலர் அவனை விட்டு விலகி போனார்கள். ஆக ஏசாவுக்கு இருந்த கசப்புணர்வு யாக்கோபு அவனுடைய பிள்ளைகளை குறித்ததான நிலையை தன் பிள்ளைகளுக்கு அவன் பகர்த்தி கொடுத்திருக்கிறான். இப்போ பல 100 வருடங்களுக்கு பிற்பாடு யாக்கோபின் பிள்ளைகள் இஸ்ரவேலர் கடந்து வரும் பயணத்தில் பழைய கசப்பு நிலையில் முடியாது என்று எதிர்த்து பலத்த கையோடு யுத்த ஆயுதங்களோடு உங்களை எதிர்ப்போம் என்று சொல்லி முன்னணியில் ஏதோமியர் ஏசாவின் மக்கள் கடந்து வருகிறார். ஆனால் அதே நேரத்தில் மோசேன் மூலமாய் உபாகமம் 23:7 ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், யாக்கோபின் பிள்ளைகளாகிய இஸ்ரவேலிடத்தில் ஏதோமியரை, ஏசா வம்சத்தினரை அருவருக்காதே, வெறுக்காதே, அவன் உன் சகோதரன் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கிறார். கர்த்தரை சார்ந்து கர்த்தரோடுள்ள அன்பிலே உறவில் காணப்பட்ட இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்வது, ஏசா உன் சகோதரன், பிள்ளைகள் உன் சகோதரனுடைய பிள்ளைகள், அவனை நீ அருவருக்க கூடாது, வெறுக்காதே என்று போதிக்கிறார். ஆனால் அந்த தெய்வ சப்தமும் உறவும் இல்லாத நிலையில் ஏசாவின் தலைமுறைகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகைஞராய் செயல்படுகிறார்கள். உபதியாவின் புஸ்தகம் 3-4 வாக்கியம். பழைய ஏற்பாட்டிலே 1071 பக்கம் 1071 பக்கத்திலே உபதியாவின் புஸ்தகத்திலே 3-4 வாக்கியங்களிலே, கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. நீ கழுகை போல உயரப் போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக இந்த சம்பவத்தில் ஏசாவின் வம்சத்தினருடைய அகந்தையை பார்க்கிறோம், பெருமையை பார்க்கிறோம். மலைகள் சூழ்ந்த, செங்குத்தான மலைகள் சூழ்ந்த உயர்ந்த மேடுகளிலே அந்த ஜனம் வசித்திருந்ததினால் சீக்கிரமாய் எதிராளிகள் அவர்களை தாக்க முடியாது. ஆகையினால் தூரத்திலிருந்து வரக்கூடிய எதிராளிகளை சீக்கிரமாய் பார்க்க முடியும். நம்முடைய முன்னே இருக்கிற இந்த தண்ணீர் தொட்டி சுமார் 100 அடி உயரம் உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
இதே போல 3 மடங்கு உயரத்தில் இருக்கிற ஒரு மேட்டில் இருந்து நாம் தூரத்தில் பார்க்க முடியும். இந்த தண்ணீர் தொட்டிக்கு மேலே நின்று பார்த்தால் மார்த்தாண்டம் பட்டணம் தெரியும், தூர இருக்கிற மலைகள் தெரியும். அப்படின்னா இன்னும் 2 மடங்கு கூட உயரத்தில் நின்று பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்? இவ்விதமான உயர்ந்த இடங்களில் அவர்கள் வாசம் பண்ணினபடினால் சீக்கிரமாய் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, தாக்கப்படுவதில்லை என்ற உயர்வான, கர்வமான, அகந்தையான எண்ணமும் அவருடைய செயல்பாடும் இருந்தது. தங்களுக்கு இருந்த வசதிகளினாலே, சூழ்நிலைகளினாலே அகந்தை உள்ளவர்களாய், பெருமைக்காரராய் பேசினார்கள், நடந்து கொண்டார்கள். உபதியா 7-8 வாக்கியங்களை நாம் வாசித்தால், உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள். உன்னோடு சமாதானமாயிருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள். உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள். அவனுக்கு உணர்வில்லை. அந்நாளில் அல்லவோ நான் ஏதோமிலுள்ள ஞானிகளையும் ஏசாவின் பர்வதத்திலுள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனுக்கு உணர்வே இல்லை என்று சொல்லுகிறார். ஏசாவின் உறவுகள் தெய்வம் அல்லாதவர்கள், தெய்வத்தை நேசிக்காதவர்களோடு தன்னுடைய உறவை வைத்திருந்தான். தேவனோடு, தேவனை நேசிக்கிறவர்களோடு ஏசாவின் மக்கள் உறவு ஐக்கியம் கொள்ளவில்லை. ஆனால் இவன் வைத்திருந்த ஐக்கியத்தில் இருந்த இவனுடைய சிநேகிதர் இவனுக்கு என்ன செய்தார்கள்? இவனை மோசம் போக்கினார்கள். இவனுடைய அண்டை அயல் ராஜ்யங்களுடைய ராஜாக்கள், தேசங்கள், இவன் சிநேகமாயிருந்த ராஜ்யங்கள் இவனை ஏமாற்றினார்கள், இவனை மேற்கொண்டார்கள், இவனுக்கு கண்ணி வைத்தார்கள். ஆனாலும் இவனுக்கு உணர்வில்லை என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். உடன் நண்பர்களாய் பழகிறதுல, நட்பிலே மகிழ்ந்து போனான் உலகத்தோடு. ஆனால் இவன் தெரியாமலேயே இவனை ஏமாற்றி, இவனை அடிமையாக்கி, இவனை கண்ணியில் பிடித்தார்கள். தப்ப முடியாத நிலையில் கண்ணி வைத்து பிடிக்கிறார்கள். அதை அவன் உணரவில்லை என்று நாம் பார்க்கிறோம். உபதியவன் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம் முதல் 14ஆம் வாக்கியம் வரையில், உபதியாவிற்கு ஒரே ஒரு அதிகாரம் தான் உண்டு. அதை 10 முதல் உள்ள வாக்கியங்களில், நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். நீ எதிர்த்து நின்ற நாளிலும், அந்நியர் அவன் சேனையை சிறைப்பிடித்து போன நாளிலும், மறுதேசத்தார் அவன் வாசலுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனைப் போல் இருந்தாய். உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளிலே அவருடைய நாளை நீ பிரியத்தோടെ பாராமலும், யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும், அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது. என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசல்களுக்குள் பிரவேசியாமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோடு பாராமலும், அவள் ஆபத்து நாளிலே அவள் ஆஸ்தியில் கை போடாமலும், அவர்களில் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழிச்சந்துகளிலே நிற்காமலும், இக்கட்டு நாளில் அவர்களில் மீதியானவர்களை காட்டிக் கொடாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது. எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். நேபுகாத்நேச்சார் சக்கரவர்த்தி யூதா தேசத்துக்கு எதிராக வந்து தேசத்தின் கோட்டைகளை பிடிக்கிறான், அரணிப்பான இடங்களை இடிக்கிறான். இவன் இந்த ஏதோமியருக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம். என்ன? பிறப்பின்படி தன் உடன் சகோதரருடைய பிள்ளைகள் யூதேயா, இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களை அந்நிய ஒரு ராஜா வந்து அழிக்கிறான். அவருடைய கோட்டைகளை இடிக்கும் பொழுது
அஸ்திபாரம் வரையிலும் இடித்து போடுங்கள் என்று அவர்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள். இஸ்ரவேலருடைய பகைஞரோடு ஏசாவின் மக்கள், குடிகள், தலைமுறையினர் சேர்ந்து கொண்டு இவர்களுடைய அழிவில் சந்தோஷப்படுகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டப்படும் பொழுது, அவருடைய வீடுகள் இடிக்கப்படும் பொழுது மிகுந்த சந்தோஷம் கொள்ளுகிறார்கள், பெருமையாய் பேசுகிறார்கள். உனக்கு இப்படிதான் வேணும் என்று சொல்லி அற்பமாய் பெருமையாய் அவர்களுக்கு விரோதமாய் பேசினார்கள். அவர்கள் எதிரியின் கையிலிருந்து தப்பி ஓட சிலர் ஓடும் பொழுது ஆங்காங்கே வழிகளில் பதிவிருந்து எதிர்ப்பட்டவர்களை இவன் கொன்றான். ஏதோமியர் குற்றமில்லாத இரத்தங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபத்துக்கு தப்பி ஓடும் வழியில் பதிவிருந்து கொன்று போட்டார்கள். ஓடி ஒழித்த இடங்களை அடையாளப்படுத்தி பகைவருக்கு சுட்டி காட்டி கொடுத்தார்கள். இங்கே ஒளித்திருக்கிறாங்க, இஸ்ரவேலர் இங்கே மறைந்திருக்கிறாங்க, சுட்டி காட்டி கொடுத்தார்கள். இவ்விதமான கொடூரமான நிலையில் நடந்து கொண்டார்கள். அவர்களுக்கு என்னெல்லாம் கை போட்டு எடுக்க முடியுமோ அவர்கள் ஆபத்துக்கு தப்பி மரணத்தில் அகப்பட்டு அழிவு படும் பொழுது அவருடைய ஆஸ்திகளில் எங்கெல்லாம் கை வைக்க முடியுமோ கை வைத்து தங்களுக்கு எடுத்துக்கொண்டார்கள். இதையெல்லாம் பரலோகத்தின் தேவன் பார்த்து கொண்டிருந்தார். ஆமோஸ் 1ஆம் அதிகாரம், ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்திலே நாம் இவ்வண்ணம் வாசிக்கிறோம். 1064 பக்கம், 1064 பக்கத்தில் ஆமோஸ் 1:11 மேலும் ஏதோமுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தம் நான் அவன் ஆக்கினை திருப்ப மாட்டேன். அவன் தன் சகோதரனை பட்டயத்தோடே தொடர்ந்து தன் மனதை இரக்கமற்றதாக்கி தன் கோபத்தினால் என்றைக்கும் அவனை பீறி போட்டு தன் மூர்க்கத்தை நித்திய காலமாய் வைத்திருக்கிறானே. ஆண்டவருடைய துக்கத்தை பாருங்க. இரக்கமற்றவனாய் நடக்கிறான். தன் சகோதரனுடைய அழிவிலே கொஞ்சம் போலும் இரக்கம் வைக்கவில்லை. மேலும் பட்டயத்தோடு இவனும் பகைவர்களோடு சேர்ந்து வெட்டுகிறான். தன்னுடைய மூர்க்கத்தை, உக்கிர கோபத்தை அவன் என்றென்றைக்கும் இருதயத்திலே தன் தலைமுறைக்கும் பகர்த்தி வைத்திருக்கிறானே என்று ஆண்டவர் வேதனைப்படுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆதலால் ஆண்டவர் அந்த ஏதோமின் வம்சத்தை குறித்து உபதியா 3:4 கண்மலையின் வெடிப்புகளாய் உன் உயர்ந்த ஸ்தானங்களிலிருந்து உன்னை விழத்தள்ளுவேன். நீ கழுகுகளைப் போல உயரத்தில் பறந்தாலும் உன்னை நான் கீழே விழப்பண்ணுவேன். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 6 முதல் 17 வரை உள்ள வாக்கியங்களிலே ஏதோம் தேசம் பாழாய் வனாந்தரமாய் குடியேற்று போகும். காட்டு வாசிகள் அல்லது காட்டு ஜீவன்கள் மட்டும் குடியிருக்கிற வெறும் இடமாய் அது மாறும் என்று ஆண்டவர் சொன்னார். எரேமியா 49:8 முதல் 22 வரை உள்ள வாக்கியங்களிலே ஏசாவை விசாரிக்கும் காலத்தில் அவன் ஆபத்தை அவன் மேல் வரப்பண்ணுவேன். இவன் நடந்து கொள்ளுகிற விதங்களை குறித்து நான் விசாரிக்கும் ஒரு காலம் உண்டு. அப்பொழுது அவனுக்குரியதை அவன் விதைத்தது அவன் செய்தது போல அவனுக்கும் செய்யப்படும். எசேக்கியேல் 25ஆம் அதிகாரம் 13-14 வாக்கியங்களில் மனுஷரையும் மிருகங்களையும் சங்காரம் பண்ணி வனாந்தரமாய் அவர்களை மாற்றி போடுவேன். யூதாவோ என்றென்றும் குடியேற்றப்பட்டிருக்கும். யோவேல் 3:19 இவன் அழிக்க நினைத்த யூதயா தேசம் என்றென்றும் குடியேற்றப்பட்டிருக்கும். இவன் அழிக்க நினைத்தானே இவன் என்றென்றைக்குமாய் அழிந்து போவான் என்று ஆணையிட்டார். நம்ம
வாழ்நாளிலே நாம் கண்கூடாய் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனம் தங்களுடைய சொந்த தேசத்தில் என்றைக்கும் வாழ்ந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மல்கியா 1:4 கர்த்தரின் சினம் என்றைக்கும் வைக்கப்பட்டிருக்கிற ஜனம் என்று சொல்லப்படும் என்று பார்க்கிறோம். இவன் தன் சகோதரனுக்கு விரோதமாய் உக்கிர கோபம் கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவனுக்கு விரோதமாய் சினம் கோபம் வைக்கிறார் என்பதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன? நாம் நம்முடைய தலைமுறை, இக்காலத்து வாலிபர்கள் தேவனையும் உத்தமமான ஆசீர்வாதங்களையும் முக்கியப்படுத்தாமல் தான் விரும்புகிறவைகளை செய்யும் சீர்கட்ட தன்மை வேண்டாம். வீட்டிலே அப்பா அம்மாவோடு ஆண்டவருடையதான அன்பையும் ஒழுங்குமுறைகளையும் கற்று குணசீலமுள்ள நிலையில் ஆண்டவரையும் ஆண்டவருக்குரிய உத்தமம் மேன்மையானவைகள், நிலை நிற்கிறவைகள், கனத்துக்குரியவைகள், புனிதமானவைகளை புனிதமாய் கண்டுகொள்ள, கற்றுக்கொள்ள, கனம் பண்ண நாம் பழக வேண்டும். வீடுகளை விட்டு வீணரோடு, உலகத்து மக்களோடு அதிக நேரம் செலவு பண்ணி உலகத்தினுடைய பழக்க வழக்கங்களும் சிந்தைகளும் மனதுக்குள்ளே வறுமையானா உன்னதமான தேவனையும் அவருக்குரிய உயர்ந்த ஒழுங்குகளையும் நிசாரமாய் தள்ளுவோம், குப்பையாய் நினைப்போம். வானத்தை அண்ணாந்து பார்த்தால் எவ்வளவு அருமையாய் ஒழுங்காய் தேவன் அண்ட சராசரத்தை வைத்திருக்கிறார். இரவு பகல் எவ்வளவு துல்லியமாய் மாறி வருகிறது. ஆண்டவருடைய செயல்பாடு எவ்வளவு சரியாய் இருக்கிறது. ஆகினால் எவ்வளவு நன்மையாய் நாம் வாழுகிறோம். இந்த ஒழுங்குள்ள உயர்ந்த தேவனை அறிந்து அவருடைய ஒழுங்குக்கு நாம் உட்படுவது எவ்வளவு மேன்மையாயிருக்கும். அன்பே, கவனித்துக் கொள்ள வேண்டும். புனிதமான உன்னதமான தேவனையும் தேவன் வைத்த உயர்ந்த ஒழுங்குகளையும் உத்தமமாய் நினைப்பதற்கு நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் கர்த்தர் கிருபை தருவாராக. பெற்றாருக்கு மனநோவு உண்டாக்குற மருமக்களாய் இருக்கக்கூடாது. மாமா மாமியரை வருத்தப்படுத்தி வாழ்க்கையில் ஆசீர்வாதம் ஒருவரும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கட்டிடம் கட்டும் பொழுது கட்டுகிற வேலைக்காரர்கள் ஒன்றாய், ஒரு டீமாய், ஒரு குழுவாய் இணைந்து செயல்பட்டா அந்த வீடு சீக்கிரமா கட்டி எழுப்பப்படும். ஒருவர் கட்டுவதை இன்னொரு இடித்து தள்ளக்கூடிய நிலைமையில மாறாக பேசி செயல்படும் ஒரு நிலைமை, அந்த வீடு எவ்வளவு அலங்கோல நிலையை அடையும். 2 டீம் விளையாடும் பொழுது ஒரு பக்கத்தில் இருக்கிற டீம் வெற்றி என்ற லக்குக்கு நேராக இசைந்து ஒன்றாய் யாவர் அந்த குழுவில் உள்ள அத்தனை பேரும் இசைந்து செயல்பட்டால் எவ்வளவு நன்மையா இருக்கும். அந்த குழுவுக்குள்ளேயே ஒருவருக்கொரு மாறி இடர்பாடு உண்டாக்கினால் எவ்வளவு பெரிய தோல்வி வந்து சேரும். ஒரு வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா பிள்ளைங்க, மாமா மாமி மருமக்கள், பேர பிள்ளைங்க ஒரே ஆவியில் கிறிஸ்துவை தலையாய் கொண்டு சரீரமாகிய சபையை போல ஒன்றாய் இசைந்த நிலையில் செயல்படும் ஒரு நிலை எவ்வளவு உயர்ந்த நிலை. அதற்குத்தான் கிறிஸ்துவும் அப்போஸ்தலருடைய உபதேசமும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. வாழ்வில் வரும் கசப்புக்களை சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னே களைந்து விட வேண்டும். நமக்குள் அந்த கசப்பை வளர்த்தி அது மனைவிக்குள்ளே, அது பிள்ளைகளுக்குள்ளே, அது தலைமுறைக்குள்ளே பகர்ந்து தொடர்ச்சியாய் வைக்கும் நிலை எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு அவசியமற்றது. அதையே சிந்தித்து அவைகளிலேயே நிலைத்திருந்து அதை அனல் மூட்டி எழுப்பி அதற்கு வஞ்சம் தீர்ப்பதற்கு காலத்தை பயன்படுத்திக் கொள்வது எவ்வளவு பெரிய
கேவலம், அழிவு, வேதனையானது. நமக்கு இருக்கிற எந்த காரியத்தை குறித்தும் பெருமை கொள்ளக்கூடாது. ஆண்டவர் தந்திருக்கிற அனைத்து நன்மைகளுக்கு, சுகமா, பலமா, ஆரோக்கியமா, செல்வாக்கா, பணமா, பதவியா, எந்த ஞானமா, அறிவா, எதை குறித்தும் பெருமை பாராட்டக்கூடாது. அது கத்து தந்த ஈவு, ஆண்டவர் நமக்கு தந்த பங்கு. அதை தந்த ஆண்டவருடைய நோக்கத்திற்காய் பயன்படுத்த வேண்டும். என்னை அசைக்க யாருக்கும் முடியாது என்று நினைக்க கூடாது. ஏதோமியர் தேசம் பாழ்கடிக்கப்பட்டது, வனாந்தரமாயிற்று, தலைமுறை அழிந்து போயிற்று. அந்த நிலை நமக்கு வரக்கூடாது. சகோதரர்கள், உடன்பிறப்புகள், ஒரு தாய் பிள்ளைகள், உலகம் முழுவதும் உள்ளவர்கள் ஒரு தாய் பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? வேத புஸ்தகம் அதை உறுதிப்படுத்துகிறது. உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து மக்களும் ஒரு தாய் பிள்ளைகள். அவருடைய ஒருவனுடைய இக்கட்டில் சந்தோஷிக்க கூடாது. அவருடைய ஆபத்து நாளிலே அவனுடைய பகைவரோடு சேர்ந்து நாமும் கைகாரியம் செய்யக்கூடாது. நம்முடைய சகோதரருடைய அழிவு நம்முடைய அழிவாக நாம் காண வேண்டும். வேத புஸ்தகத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான், அவன் என்னோடு என் சிங்காசனத்தில் வீற்றிருப்பான் என்று ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தின விசேஷத்தில் மறுபடியும் சொல்லுகிறார். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலோ ஆவிக்குரிய சபையில் ஆராதிப்பதினாலோ அவைகள் நமக்கு வராது. கேட்கிறதான வசனங்கள் தலையறிவில் மட்டும் இருக்கக்கூடாது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அதை பயன்படுத்த வேண்டும். ஆகாரம் புசிக்கும் பொழுது ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்ட உடனே தெரிந்துவிடும் உப்பு இருக்கிறதா, சுவை இருக்கிறதா இல்லையா என்று. நம்முடைய பேச்சில், நம்முடைய செயல்பாட்டில் ஒன்றே ருசிக்கும் பொழுது அதில் தேவ கிருபை இருக்கிறதா, தேவ அன்பு இருக்கிறதா, தெய்வீகம் இருக்கிறதா என்பதை பிறர் ருசித்துக் கொள்வார்கள், உணர்ந்து கொள்வார்கள். அன்பே, தேவன் பிதாக்களுக்கு வெளிப்படுத்தியதும் நமக்கு கற்றுத்தந்து கையில் தந்திருக்கிறதுமான இந்த தெய்வீக புனிதமான உயர்ந்த ஒழுங்குகளை அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது. பரிசுத்த ஆவியினால் நாம் வழிநடத்தப்படுகிற நிலையில் இந்த ஒழுங்குகளை புனிதமாக்கிக் கொள்ளுவோம், பண்ணக்கூடாது. எரேமியா 3:14, 21 முதல் 25 வரை, ஓசியா 14:4 சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீர்கெட்டு போன குமாரத்தியே எந்த மட்டும் விலகி தெரிவாய். எரேமியா 31:22 பார்க்கிறோம். தீமோத்தேயுக்கு பவுல் 1 தீமோத்தேயு 6:20, 2 தீமோத்தேயு 2:16 சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகு என்று எச்சரிப்பு கொடுக்கிறார். 1 பேதுரு 5:10 பல பாடுகள் மூலம் நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்த விரும்புகிறார். இந்த பகல் வேளையில் என்னை கேட்கிற அன்பு உள்ளமே, சீர்கட்ட ஏசாவை போல் இராமல் எச்சரிக்கையாயிரு என்று நாம் ஒவ்வொருவருக்கும் கத்திருந்த கால வேளையில ஒரு எச்சரிப்பை தருகிறார். நம்மை குறித்த அக்கறையுள்ள அன்புள்ள அருமை ஆண்டவர், தன் ஜீவனை கொடுத்தவர், நம்முடைய வாழ்வின் நன்மைக்கு வேண்டி எதிர்பார்க்கிறவர், நம்மை பார்த்து இந்த கால வேளையில் சொல்லக்கூடிய அன்பின் எச்சரிப்புக்கு எத்தனை பேர் நம்மை, நமது தலைமுறையை, நமது மனைவி, நமது புருஷன், நமது பிள்ளைகளை வழிநடத்த நாம் விரும்புகிறோம். தெய்வீக ஒழுங்குகள் உலகத்தின் போக்கில் அல்ல, கர்த்தருடைய வழிமுறைகளிலே. யார் என்னவோ நினைக்கட்டும், செய்யட்டும், என் கர்த்தர் எனக்கு கற்றுத்தந்தது, என் கர்த்தர் எனக்கு உணர்த்தினதை நான் என் வாழ்க்கையில், என் மனைவி, என் பிள்ளைகளுடைய நிலைமையில் அதை நான் காத்துக்கொள்வேன் என்று ஒழுங்கு, தெய்வீக ஒழுங்கு, உத்தமமான, புனிதமான, உன்னதமான ஒழுங்குகளை நம் வாழ்க்கையில ஏற்படுத்துவோமே. ஆனா இந்த தேசத்துக்கு நாம்
ஆசீர்வாதமாய் மாறுவோம். ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து சொல்லும் பொழுது, என் ஒழுங்குகளை காத்துக்கொள்ளுகிறவர்கள் அக்கினி ஜுவாலையாய் மாறுவார்கள், மற்றவர்கள் துரும்பாயிருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் ஆபிரகாமின் வழியிலே தேவனுடைய ஒழுங்கை பின்பற்றின கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். எத்தனை பேர் ஆசீர்வாதமாய் மாற விரும்புறீங்க? கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய பாதத்தில் ஒன்று கூட நம்மை அர்ப்பணம் பண்ண கர்த்தர் கிருபை செய்வாராக. தம்பி, தங்கச்சியே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிந்து கொள். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை நீ வென்றுவிடு. என் ஆண்டவர் வைத்த ஒழுங்கை மீறாது என் கர்த்தருடைய அன்புக்கு வா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் இந்த நாளில் ஒப்பு கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. திருஹிதம் மிக திகச்சிடுவான், ഇതാ ഞാൻ ഇപ്പോൾ വന്നിടുന്നേ. തിരുഹിതം മിക തികച്ചിടുവാൻ, ഇതാ ഞാൻ ഇപ്പോൾ വന്നിടുന്നേ. എന്റെ വേലയെ തികച്ചും കൊണ്ട് അങ്ങേ മുൻപിൽ ഞാൻ നിന്നിടുവാൻ. എന്റെ വേലയെ തികച്ചും കൊണ്ട് അങ്ങേ മുൻപിൽ ഞാൻ നിന്നിടുവാൻ. വാഴ്ത്തുമേ എന്റെ പ്രിയനെ ജീവകാലമെല്ലാം ഈ മരു യാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിയിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിയിടുമേ. വാഴ്ത്തുമേ എന്റെ പ്രിയനെ ജീവകാലമെല്ലാം ഈ മരു യാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിയിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിയിടുമേ. இந்த பகல் வேளையில் அன்புள்ள ஆண்டவர் ஏசாவை போல சீர்கேடாய் இராதே என்று எச்சரிக்கும் பொழுது எத்தனை பேர் இந்த கால வேளையில் என்னை, என் மனைவி, என் பிள்ளைகள், என் தலைமுறையை உலகத்தின் ஒழுங்குகளில் அல்ல, என் கர்த்தருடைய ஒழுங்குகளிலே புனிதமானதை, உத்தமமானதை ஆத்திரத்தினாலோ கோபத்தினாலோ உலகத்தை கண்டோ அற்பமாய் எண்ணாமல் என் கர்த்தருடைய வார்த்தை, என் கர்த்தருடையதான பரிசுத்தவான்களுடைய மாதிரிகளின் அடிப்படையில் வேத புஸ்தகம் சுட்டிக்காட்டுகிற ஒழுங்குகளில் அதை புனிதமாய் மாற்ற, அதை உத்தமமாய் கருத, அதை உயர்ந்ததாய் கைக்கொள்ள, முக்கியப்படுத்த என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் உங்க குடும்பத்தை அதில் உறுதிப்படுத்த விரும்புறீங்க? இந்த கால வேளையில் வந்து எழும்பி நின்று, கர்த்தாவே, என்னையும் என் குடும்பத்தையும் கிறிஸ்து என்ற தலையோடு சகோதரர்கள் கிறிஸ்துவுக்குள்ளான ஒவ்வொருவரோடு ஏக சரீரமாய் ஒன்றாய் இசைந்து இலங்குகிற உயர்ந்த நிலை, சேர்ந்து செயல்படுகிற ஒருமைப்பாடுக்காய் என் வாழ்க்கையில் நான் பிரயாசப்படுவேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே, நீர் விரும்புகிற ஒழுங்கு, நீர் விரும்புகிற உன்னதமான உத்தமமான நிலையை புனிதமாய் பின்பற்றக்கூடிய உயர்ந்த நிலை என் வீட்டுக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், என் தலைமுறைக்கு வேணும், என் வாழ்க்கையில வேணும். எத்தனை உலகத்து நண்பர்கள் எவ்வளவு பிரியமாயிருந்தாலும் என்னை மோசம் போக்குவார்கள், என்னை கீழ்ப்படுத்துவார்கள், என்னை மேற்கொள்ளுவார்கள், எனக்கு கண்ணி வைப்பார்கள். நான் அதை அறிவதில்லை. ஆனா
என் கர்த்தர் வாலாக்காமல் தலையாக்கி கீழாகாமல் மேலாக்கி இந்த தேசத்துக்கு நம்மை அனுகிரகமாய் மாற்ற ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரி, வாழ்க்கையில் வந்து போன கசப்பு, கோபத்தை இன்றைக்கு விட்டுவிடு. நாளைக்கு அது வேண்டாம். எடுத்து சொல்லி அதை நிலைநிறுத்த வேண்டாம். அதற்கு நீ அனல் மூட்ட வேண்டாம். விட்டுவிடு, மன்னித்து விடு. என் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, உன்னதமான ஒழுங்கு எங்கள் வாழ்வில, எங்கள் குடும்பத்தில, எங்கள் ஆவிக்குரிய சபைக்குள்ளே அது வளர்ந்து பெருகட்டும். மேன்மையானவைகளை, புனிதமானவைகளை, உத்தமமானவைகளை முக்கியப்படுத்துகிற உயர்ந்த பண்பு எங்களில் காணப்படட்டும். ஆண்டவரே, உயர்ந்த உன்னத தேவன் எங்களில் சந்தோஷப்படுவாராக. எங்கள் குடும்பம், எங்கள் செயல்பாடு இசைந்த நிலையில் ஒரு குழுவாக இசைந்து ஒன்றாய் செயல்படுகிற உயர்ந்த நிலை எங்களில் வெளிப்படுவதாக. ராஜா, இந்த தேசத்துக்கு நாங்கள், எங்கள் தலைமுறை ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படட்டும், மாதிரியாய் மாறட்டும். அருமையாண்டவர் அநேகர் அப்ரஹாமின் மூலமாய் ஆண்டவர் வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்களும் எங்கள் குடும்பமும் காரணமாய் தீரட்டும். நாங்கள் கற்றுக்கொண்டதை அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு வார்த்தையிலும், சிந்தையிலும், செயல்பாட்டிலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய கிருபையை எங்களில் பெருக பண்ணுவீராக. ஆசீர்வாதத்தின் குடும்பங்களாய், மக்களாய், தலைமுறையாய் இந்த தேசத்தில் காணப்பட ஒவ்வொருவரை பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிரியாத பிரசன்னம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. இயேசு ரட்சகர் நாமத்தில் இவைகளை தாழ்மையோடு கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை மறந்து போகாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய இரட்சகரும் கர்த்தருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியின் ஐக்கியம், வழி நடத்துதல், பாதுகாப்பு நம் அனைவரோடும் வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு விண்ணப்பத்தோடும் சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.